இன்றைக்கி ஃபஜர் தொழுகை எங்கள் பள்ளிவாசலில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. தொழுகைலாம் முடிச்சு துவா செஞ்சுட்டு திக்ர்லாம் ஓதிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் ஒர்க் ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வாழைப்பூ வடை போடலான்னு தான் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அதுக்காக வாழைப்பூ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நல்லா உரித்து வச்சுட்டேன். சகருக்கு ஒழுங்காக சாப்பிடாதனால கொஞ்சம் வாழைப்பூ உரிக்கும் போதே தலை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே எங்கள் ரூமுக்கு போய் நான் தூங்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமா லஹர் தொழுகை தொழுதுட்டு திக்ர் ஓதிட்டு துவாலாம் ஓதிட்டு அதுக்கப்புறமா கார்ன் சாலட் செய்யலாம்னு ஒரு பிளான் இருந்துச்சு. அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் ஒரு 5 o'clock போல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு கேஸ் பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் 2 செம்பு அளவுக்கு நல்ல தண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்கள் உப்பு தண்ணி ஆட் பண்ண வேணாம், நல்ல தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. நான் மொத்தமாக 4 கார்ன் வச்சுருந்தேன். அது 2 பீஸாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதில் உங்களுக்கு நீங்கள் ஆயில் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம், நான் ஆட் பண்ணிக்கல. உப்பு போட்ட அப்புறமா உங்களுக்கு சுகர் வேணாலும் நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஸ்வீட் கார்ன் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக சாப்பிட பிடிக்கும்னா நீங்கள் கண்டிப்பாக அதில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் ஆட் பண்ணலை. அதுக்கப்புறமா நான் அதை பாயில் பண்ணிட்டு நான் அசர் தொழுக போயிட்டேன். தொழுது முடிச்சுட்டு வந்து எடுத்து பார்த்தேன். நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு. கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு அப்படி எல்லாத்தையும் உரிக்க ஆரம்பிச்சிட்டேன். இதில் என்னென்னா நான் உரிக்கிறதும் ஒரு பெரிய டாஸ்க்கு. இந்த கத்தி அவ்வளோவா பதமே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டேன் உரிக்க. கையெல்லாம் செம்ம வலி. நோன்பு திறந்து முடிச்ச அப்புறமா வந்து பார்த்துட்டு அப்படியே சாலட் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதில் நல்லா அவங்க தாராளமாக சாஸ் ஊற்றிக்கலாம். டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹாஃப் லெமனை வந்து கொஞ்சமாக ஸ்க்வீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட மிளகு ஜீரகம் இருந்தால் அதையும் போட்டுக்கோங்க. நானும் அதை போட்டுக்கிட்டேன். இல்லை பெப்பர் மட்டும் தனியாக இருக்குன்னா நீங்கள் அதையும் போட்டுக்கலாம். இன்னும் டேஸ்ட் உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இதில் நான் கொஞ்சமாக சுகர் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். சுகர் இல்லைனா ஹனி ஆட் பண்ணால் இன்னுமே நல்லாயிருக்கும். நான் என்கிட்ட ஹனி இல்லாதனால நான் சுகர் மட்டும் தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். பவுலில் வைக்கலான்னு ஒரு பிளான் இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கப் இருந்துச்சா, அதில் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு கொடுத்துட்டேன். கொஞ்சம் நல்லா தாராளமாக நிறையாவே இருந்துச்சு. மொத்தமாக நாங்கள் வீட்டில் 8-9 பேர் இருக்கோமா, அதனால் கப்புங்க கொஞ்சம் கரெக்டாக இருந்துச்சு. எல்லாத்துலேயுமே கப் ஃபுல்லாக நல்லா ரொப்பிட்டு எனக்கும் எடுத்து வச்சுக்கிட்டேன். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.